அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் முதன்மையான போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மூலமா கிராமப்புற மாணவர்களையும் வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாற்றி நிறைய பேரை அரசு அதிகாரிகளா மாத்திருக்கோம். இப்படிப்பட்ட மாபெரும் கல்வி சேவை செய்திருக்கக்கூடிய டாப் ஐஏஎஸ் அகாடமியின் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகள்ல அதே பாத்தீங்கன்னா தென்காசி, ராஜபாளையம், சங்கரன்கோவில், கோவில்பட்டி, நாகர்கோவில், ஆலங்குளம், அம்பை இந்த மாதிரி கிளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இல்லையா, ஆண்கள் மற்றும் பெண் ஆசிரியர்கள் நாம இப்போ ரெக்ரூட் பண்றோம் இல்லையா. ஸோ எந்தெந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, தென் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, தென் எஸ்எஸ்சி, ரயில்வே, இன்ஜினியரிங் சர்வீசஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எக்ஸாம்ஸ்க்கு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணி கோர்சஸும் போயிட்டு இருக்குது இல்லையா. இப்போ இதுல கிளாஸ் எடுக்கிறதுக்காக தகுதியுள்ள, திறமையுள்ள, அனுபவமுள்ள ஆண் மற்றும் பெண் ஆசிரியர்களை நாம இப்போ ரெக்ரூட் பண்றோம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது, தென் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் இருக்குது, செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னாக்கா குரூப் 1, குரூப் 2, தென் பாத்தீங்கன்னா குரூப் 3, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே சரிங்களா. ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீசஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாம இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்றோம். இதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்னு சொல்லும்போது தமிழ், செய்யுள், இலக்கணம் இது சொல்லலாம். ஆப்டிடியூட் சரிங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், தென் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தென் சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாக்கா நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தென் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே. தென் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜிகே சிலபஸ் இருக்கக்கூடிய 8th யூனிட் அண்ட் 9th யூனிட், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்போ நமக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே மந்த்லி ஃபுல் டைம் ஸ்டாஃபாக நம்ம இப்போ ரெக்ரூட் பண்ணுறோம். எப்போவுமே வேலை நாட்களில் இன்ஸ்டியூட்லேயே இருந்து மாணவர்கள் கூடவே இருந்து மாணவர்கள் நலனுக்காக வகுப்பு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய முழுநேர ஆசிரியர்களாக நம்ம இப்போ ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே நமக்கு தேவைதான் சரிங்களா. ஆண்கள், பெண்கள். முக்கியமாக இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா திறமையும், தகுதியும் மற்றும் அனுபவம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஒன்லி சரியா. ஸோ அதை சொல்கிறோம். இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் போயிட்டு உங்களுடைய பேசிக் பயோடேட்டா இந்த டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பயோடேட்டாக்கான டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கோஆர்டினேட்டர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு வில்லிங் கொடுக்குறீங்களோ ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் எடுக்கக்கூடிய மார்க் வச்சு உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஒரு டெமோ கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபர்தராக உங்களுக்கான இது எல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் செல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthலயே நிறைய பேர் இப்போ கலந்துக்கிட்டு இந்த ஜாப் ரெக்ரூட் பண்றோம் இல்லையா, இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டு இப்போதைக்கு நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில டீச்சர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க லிங்க்ல அப்ளை பண்ணும்போது அதுல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரெயின் ஹாஸ்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க இப்போ நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய முக்கியமான கிளைகளை பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. முக்கியமா இப்போ தென்காசி பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, மென் அண்ட் விமன். இப்போ நீங்க ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணி இங்கேயே தங்கி இருந்து ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த லிங்க்ல அப்ளை பண்ணும்போது அதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது சரிங்களா. ஸோ அந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி கூட நீங்க தென்காசியில தங்கி இருந்து வேலை பார்க்கலாம். ஸோ இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமான பணி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையாங்க. அதாவது நம்ம கொடுக்க குறையாத ஒண்ணு, நாம கொடுக்கறதுனால மற்றவங்களை ஒரு வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம் சொல்லுங்க. ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் அது 7 பிறப்புக்கு தொடர்ந்து வரக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது கல்வி. அதுதான் நம்ம திருக்குறளோட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிப்பு மட்டும்தான் என்னது, ஒரு தடவை படிச்சாலும் அவருடைய 7 பிறவிகளை தொடர்ந்து வரக்கூடிய சிறப்பை உடையது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை தான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நாம படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் சரியா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லுவாளையா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா படிப்போட பலனை என்னது,
நாம படிச்சதை லைஃப்ல அப்ளை பண்ண தெரியணும், நாம படிச்சதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும். இதுதான் படிப்புடைய பயனாகவே இருக்குது. அப்போ நாம படிச்ச நம்மளுடைய நாலேஜ் நமக்குள்ளேயே இருந்துட்டு போயிடக்கூடாது. நாம வழிகாட்டுறதன் மூலமாக நம்மளுடைய வழிகாட்டுதல்ல நிறைய பேர் அரசு பணிக்கு போகணும். அது மட்டும் இல்லாம இப்போ நாமளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கிட்ட ரொம்ப நாலேஜ் இருக்கும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்க இதுல இங்க ஒர்க் பண்றது மூலமா என்னன்னா, நீங்களும் கைட் பண்ணி நிறைய பேரை வேலைக்கு அனுப்பலாம். நீங்களும் ஒரு குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு உயர்ந்த படிக்கு நீங்களும் போகலாம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பு அப்படிங்கிறதா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது. இன்னும் இது தொடர்பாக உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செல்லுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். 7358450600 7358450600 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க உங்களுக்கான தேவையான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பு கொடுக்கப்படுது. நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி போட்டித் தேர்வுல அனுபவங்கள் இருக்குது. நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல உங்களுக்கான தகுதி திறமைகள் இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் சமுதாயத்துல நிறைய பேரை வழிகாட்டி அவங்களுடைய வாழ்வு உயர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய கல்வி சேவையில நீங்களும் இணைந்து பணியாற்ற உங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை வழங்குறோம். நன்றி, வணக்கம்.